திருவாரூரில் நாளை மறுநாள் பரப்புரையை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி, கரூரிலும் 2ஆம் தேதி ஈரோடு மற்றும் கோவையிலும் வாக்கு சேகரிப்பு. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியிடம் நேரடியாக கூட்டணி பேச்சு நடக்கவில்லை. 31 தொகுதிகளில் போட்டியிட்டு மொத்தம் 33,000 ஓட்டு வாங்கியவர் கிருஷ்ணசாமி என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் தாக்கு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்றும் பார்க்கணும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலர் சந்தான கிருஷ்ணன் போட்டி. அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் பதவி வகிப்பவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் போட்டி. கடந்த முறை கொளத்தூரில் தந்தையை எதிர்த்து களம் கண்டவருக்கு இம்முறை மகனை எதிர்த்து போட்டியிட வாய்ப்பு. ஆயிரம் விளக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி போட்டி. அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவுக்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திருவிக நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 166 தொகுதிகளில் அதிமுக நேரடி போட்டி. முன்னாள் அமைச்சர்கள் 37 பேருக்கும் புதுமுகங்கள் 42 பேருக்கும் வாய்ப்பு. தாம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத திமுக. டி.ஆர். பாலு இல்லத்தை முற்றுகையிட்டு வேட்பாளரை மாற்றக்கோரி முழக்கம் எழுப்பிய எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் போராட்டம். மீண்டும் போட்டியிட சீட் வழங்காததை கண்டித்து முழக்கம். தியாகராய நகர் பகுதி திமுக செயலர் பதவியை ராஜினாமா செய்தார் எம்எல்ஏ ஜே. கருணாநிதி. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி. திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. தளியில் டி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கில் ரவி போட்டி. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் தவேக தலைவர் விஜய். சென்னையில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் வேட்பாளர்கள் அறிமுகம். சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களமிறங்குகிறார் தவேக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. C. Joseph Vijay. திருச்சி கிழக்கு
C. Joseph Vijay. சென்னை டி நகரில் ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, எழும்பூரில் ராஜ்மோகன் போட்டி. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாருக்கும் திருச்செங்கோட்டில் அருண்ராஜுக்கும் போட்டியிட வாய்ப்பு. டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக சார்பில் களமிறங்குகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமாவுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் தாவேக சார்பில் VS பாபு போட்டி. திமுக அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் வகித்தவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்த விஜய். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து தாவேக சார்பில் செல்வம் போட்டி. காங்கிரஸ் கட்சியில் பொதுச் செயலாளராக பதவி வகித்தவருக்கு தாவேகாவில் வாய்ப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கான தாவேகா வேட்பாளர் அருண்குமார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை எதிர்த்து போட்டி. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தூசி மோகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. கட்சி மாறிய ஒரே நாளில் செய்யாறு தொகுதியில் வேட்பாளராக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட 23 பெண்களுக்கு வாய்ப்பு. மதுராந்தகத்தில் எழில் கேத்ரின், கவுண்டம்பாளையத்தில் கனிமொழி ஆகியோர் போட்டி. விஜயிடம் 30 ஆண்டுகளாக உதவியாளராக இருந்தவரின் மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சபரி மேடையில் கண் கலங்கிய நெகிழ்ச்சி தருணம். விருகம்பாக்கம் திரு ஆர் சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். இரண்டாயிரத்தி 26 தேர்தலையொட்டி இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை அறிவித்தார் தாவேகா தலைவர் விஜய். 29 வயதிற்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும் வழங்கப்படும் என உறுதி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். 75% வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் உறுதி. தனியார் நிறுவனங்களில் 75% தமிழர்கள் பணியாற்றினால் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி, SGST மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்க 20 லட்சம் ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்படும். தொழில் முனைவோருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்றும் விஜய் உத்தரவாதம். நடக்க இருப்பது விசில் புரட்சி தேர்தல் என விஜய் சூளுரை. அத்தனை வழிகளையும் தாண்டி அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் பேச்சு. எவ்வளவு
பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். வரும் தேர்தலில் இருமுனை போட்டிதான் என பேசிய விஜய், தவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என மீண்டும் திட்டவட்டம். 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கே 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போன்ற கூட்டணி திமுக கூட்டணி என விஜய் சாடல். ஊழலில் ஊறிப்போனவர்களை எதிர்த்து தவேகா போட்டியிடுவதாகவும் பேச்சு. சென்னையில் விஜயின் கூட்டம் நடந்த நட்சத்திர விடுதி முன்பாக தவேகாவினர் தர்ணா போராட்டம். கேவி குப்பம் தொகுதி வேட்பாளர் தெஞ்சல் குமாருக்கு எதிராக பிரபு என்பவரின் ஆதரவாளர்கள் போராட்டம். தவேகா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடந்த இடத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் ஆய்வு. விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என ஆய்வு நடத்தியதாக தகவல். சென்னை அம்பத்தூர் அருகே 1,22,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். பணப்பையை வீசிவிட்டு தப்பியோடிய வடமாநில இளைஞரை தேடும் காவல்துறை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். 8 நாட்களில் 4 நாட்கள் பொது விடுமுறை வருவதால் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகளை கடந்தும் அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் கோவை பழங்குடியின கிராம மக்கள் மின்சாரம், தண்ணீர் வசதி கேட்டு மக்களுடன் புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை. வசதி விளையாட்டுத் துறையில மாணவ மாணவிகளுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறத ரெண்டு முன்வைக்கிறேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே இல்ல, கேர்ள்ஸ் சேஃப்டி இல்லைங்க சார். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தரிசனம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை எழும்பூரில் நடைமேடை மேம்பால பணி 80% நிறைவு. ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மின்சார ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என்று அறிவிப்பு. மேற்காசிய போர் சந்தேகமே இன்றி கடும் சவால்களை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சவால்களை கூட்டாக இணைந்து முறியடிக்க வேண்டும் என்று கூறி 140 கோடி மக்களுக்கு அழைப்பு. ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க 2 இந்திய எல்பிஜி கேஸ் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. மேலும் 18 இந்திய கப்பல்கள் இன்னும் பெர்ஷிய கடற்பரப்பில் உள்ளதாக தகவல். வளைகுடா நாடுகளில் குவிந்த 3500 அமெரிக்க துருப்புகள். ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்க தயாராகுவதாக தகவல். எதிரிகளை உங்கள் மண்ணில் போரை நடத்த அனுமதிக்காதீர்கள் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் நட்பு கேடு விளைவிக்கும் என்றும் மசூத் பெசஷ்கியான் கருத்து.
டொனால்டு டிரம்பின் ஆட்சியை கண்டித்து அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிரம்மாண்ட போராட்டங்கள். நோ கிங்ஸ் என்ற பெயரிலான போராட்டங்களில் பல லட்சம் பேர் பங்கேற்பு.